காலேஜ் லைஃப் கிஸ் அடிக்க போறானுங்க போல இருக்கு. தெரியாதவங்களுக்கு வந்து நான் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு மெஹந்தி நீட்ஸ், ரம்ஜான் இப்பதான் முடிஞ்சிச்சு, அதெல்லாம் முடிஞ்சு ஓகே. நெக்ஸ்ட் இயர் வேணும்னா வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ வந்து கல்யாண சீசன் வேறு வருது. அதனால யாருக்காவது மெஹந்தி பிரைட்ஸ் இல்லைனா பிரைட்ஸ் ஃப்ரெண்ட் எல்லாருமே இருக்கீங்க, கெஸ்ட் மெஹந்தி, ரூம் சைட் மெஹந்தி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இதான் பண்ண ஒர்க்ஸ்லாம் இருக்கு. 1 2 3 4 இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க்ஸ். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மெஹந்தி பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்கும். இப்போ செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் காண்டாக்ட் அங்கேயே காண்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் வந்து இது, என்னோட மெஹந்தி இன்ஸ்டாகிராம் வந்து இது. எதில் வேணா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் என்ன வந்து என்னென்ன மெசேஜ் அனுப்பணும்னா லொக்கேஷன் எது அண்ட் என்ன ஈவெண்ட், ஒரு கல்யாணம்னா கல்யாணம், அப்படி இல்லைனா பியூபர்ட்டி இல்லைனா பேபி ஷவர், அந்த மாதிரி ஃபங்க்ஷனோட பேர், டேட்டு அண்ட் எந்த லொக்கேஷன், இதை மட்டும் அனுப்பிடுங்க. ஸோ நான் வந்து ரொம்ப பட்ஜெட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். சரியா, தேங்க்யூ. வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஹே கியூட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டே ஆஃப் த காலேஜ். ஸோ இன்னைக்கு தான் குரூப் ஃபோட்டோலாம், ஆக்சுவலாக குரூப் ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு எடுக்க போகிறாங்க குரூப் ஃபோட்டோ. நான் கூட ஃப்ரைடே, ஆக்சுவலாக இன்னைக்கு மண்டே, ஸோ ஃப்ரைடேவே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் லாஸ்ட் டே சொல்லிட்டு இருந்தாங்களா. எனக்கும் பக்குன்னு வச்சுன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாமே லாஸ்ட் டே முடிஞ்சிச்சா அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக ஓகே. அது ஆக்சுவலாக லாஸ்ட் டேன்னு ஃபீல் பண்ணாமே முடிஞ்சிருச்சு, ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ அதனால போகிறேன். இன்னைக்கு காலேஜ் லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டேவும் ஒரு vlog எடுத்திருப்பேன், போய் செக் பண்ணனா பண்ணுங்க. அப்போ வந்து குடும்ப குத்துவிளக்கு மாதிரி அழகாக போயிருப்பேன். மட்டும் என்ன அழகாக தான் போகிறேன். ஸோயா ரெடியாகலாம். இதுதான் என்னோட லாஸ்ட் டே அவுட்ஃபிட்டு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதே மாதிரி காலேஜ்லாம் இதுதான் லாஸ்ட் டைம் நான் வந்து காலேஜ்க்கு கிளம்புறது. அவ்வளோதான். காலேஜ் கிளம்புறதுனா காலேஜ்க்கு லைக் ஒர்க்கிங் டேவாக போகிறது. எக்ஸாம் வந்து அது வேறு விஷயம், டோட்டலி வேறு விஷயம். எக்ஸாம்லாம் கவுண்டே ஆகாது. இது காலேஜ் லாஸ்ட் டே, லைக் அது கிளம்புறது மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து காலேஜ் கிளம்ப மாட்டோம்ல, அவ்வளோதான்ல அந்த மாதிரி. சரியா, எனி ஹவ் தலையை காய வச்சுட்டு நம்ம 11 o'clock வர சொன்னாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சீக்கிரமே போகலாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரீல்ஸு வீடியோஸ் மெமரிஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து சீக்கிரம் கிளம்பலாம். கொஞ்சம் காய வைக்கலாம் தலையை. அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, தலை காய வைக்கிறது, குட்டி முடிதான். இது ரெடியாச்சு காலேஜுக்கு லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ். அம்மாச்சி என்ன ஃபீல் பண்ணுறீங்க லாஸ்ட் டே ஆஃப் காலேஜுக்கு? ஃபீல் பண்றாங்க லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன ஒரு 3 வருஷம் படிச்சா நல்லா இருக்கும். நான் போறேன். பாய். 3 வருஷம் படிக்கணும். ஸோ गाइस நான் வந்துட்டு காலேஜ் லாஸ்ட் டைம் கோயிங் என்ட்ரி. ஸோ गाइस இதுதான் லாஸ்ட் டைம் போகிறது காலேஜ். இந்த வழியாக அப்படி போகிறது கிளாஸுக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஸ்ட்ரைட்டாக வேறு பிளாக். அது டோட்டலி எங்கள் கிளாஸ்லேயே கிடையாது, வேறு ஏதோ கிளாஸ். அவங்களுக்குலாம் வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் டே வந்து ஃப்ரைடே, இன்றைக்கி வந்து மண்டே. அவங்க வந்து லாஸ்ட் டே ஃப்ரைடே தான் எல்லாம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. எங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. சரியா, போகலாம். நானும் மேட்ச் கம்மி போகணும்னு நினச்சேன். பச்சை கலர் சின்ன இதெல்லாம் ஏதாவது சொல்லு. செல்லுன்னு சொல்றேன். செல்லுதான் சொல்லு. பண்ணுவாங்களா? வந்து ரீல்ஸ் எடுக்க போகிறோம். என்ன ரீல்ஸ்னால் ஐடி கார்டு அப்படியே தூக்கி போடுற மாதிரி. காலேஜ் முடிஞ்சிச்சுல சும்மா அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ். நான் வந்து விக்னேஷ் வந்துட்டு இருக்கான். மரகமா கேர்ள்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவளுக்கு அன்றைக்கே வரல.
மறைச்சுக்கிட்ட அப்படியே ராஜராஜ் வந்து அசிங்கமா இருக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் போடலாம். நாளைக்கு அந்த போட்டு டெய்லி அவங்க கூட நல்லா தானே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னால ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஓகே வந்து ஆமாடா இல்லை சொல்லுங்க இப்போ இந்த காலேஜ் முடிச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்க வந்து காலேஜ் லாஸ்ட் டே. ஆமா. ஸோ வந்து எல்லாரையும் வந்து பிரிய போறோம். அதனால பவி ஷரண் எல்லாரும் நாங்க பிரியோம். அதனால வந்து உங்களுக்கு அழுக வருது சொல்லுங்க. கண்டிப்பா அழுக வருது. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி. ரொம்ப நாளா வீடியோ போட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மூஞ்சி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் என் மூஞ்சி ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஸோ எல்லாம் பேர் என்ன? ஹரிணிஸ்ரீ யூடியூப் பேரு ஹரிணிஸ்ரீ தான். அர்னிஸ்ரீ பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை போட்டுக்கோங்க. பரவாயில்ல நல்லா தான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க சார் அசிங்கமா திட்ட போறாங்க மேம். கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க லாஸ்ட் டே கூட பார்க்காம. பாருங்க நாங்க குடு குடுன்னு ஓடுறோமா. கேண்டீன்ல இருந்து அந்த ரீல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். வெயில் வேற செம்ம வெயிலா இருக்கு. மண்டை வலிக்குது, எனக்கு மண்டை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இந்த மாதிரி போட்டேன். போலாம். கோல் விழுந்துருச்சு. இந்த கிளாஸ் சங்கீத சுரங்கள் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சங்கீத முடிஞ்சிருச்சு காலேஜ் லைஃப். எனக்கு ஓகே. ஆமா இப்போ நாங்கள் காலேஜ் விட்டு போகிறோம். இப்போ லாஸ்ட் டே எக்ஸாம்க்கு இங்கே வருவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஒரு லஞ்சுக்கு போகிறோம் நாங்கள். இப்போ போகலாம். சுருதி ராஜேஸ்வரி இங்க பாரு. மீன் ஒன்று போறா லெக் பீஸ் பாதி கடிச்சிருக்காரு. சார்
போடும் சொல்லு சொல்லு யாரா இது எனக்கு ஐயோ நீ என்ன பண்ற தள்ளுறப்பா சரி சரி அழாதீங்க இது போதும். ஏய் சை கூட இருக்கலாம் சிச்சு நிக்கிறாளுங்க பாரு. ஏ கோபிகா என்ன கோபிகா பண்ணுற? டேய் நான் சிச்சு நிக்கிறா. ஐயோ அழுவத்தி சாப்பிட சொல்றா. அவ்வளோதான் சுத்தி சிரிக்காத சிரிக்காத அப்படியே இரு அப்படியே இரு. ஹெல்மெட்டை கட்டிட்டு கட்டி பிடிங்கடா. இரு 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 கிஸ் அடிக்க போறானுங்க போல ரெண்டு. ஏய் காமமா பாக்குறடா நீனு.